இந்த பதிவில் அக்ஷய திருதியை உருவான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதை முழுமையாக கேளுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். ஷயம் என்றால் குறைதல் அப்படின்னு அர்த்தம். அக்ஷயம் என்றால் குறையாதது என்று பொருள். இந்த கதையை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அக்ஷய திருதி அன்று தங்க நகை வாங்குவதை விட இந்த கதையை நம்ம செவி கொடுத்து கேட்டாலே மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அப்படின்றதாக ஐதீகம். இந்த கதையை முழுமையாக கேட்டாலே அக்ஷய திருதி அன்று நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு இணையான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். கண்ணனும் குசேலரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு முறை கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குசேலர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருடைய சிறு வயது நண்பர் தான் கண்ணன். குசேலர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காரு. அவருக்கு உணவுக்கே பஞ்சம். அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. அந்த நிலையிலையும் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. கண்ணனுக்கு ரொம்பவும் பிடித்தமான அவளை கொஞ்சமாக அவர் மேலாடையில் முடிந்து கொண்டு, அந்த கிழிந்த ஆடையில் முடிந்து கொண்டு கண்ணனை பார்க்க போறாரு. குசேலர் கண்ணனை பார்க்க போகும்போது குசேலரோட மனைவி சொல்கிறாங்க, நம்ம குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்குது, நமக்கு வழிகாட்டும்படி கண்ணன்ட்ட நீங்கள் கேளுங்க, அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி குசேலரோட மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க. குசேலருக்கு கண்ணனை பார்த்ததுமே பக்தி அதிகமாயிடுச்சு. அவங்க மனைவி சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. ஆனால் கிருஷ்ணர் என்ன செஞ்சார் அப்படின்னா, குசேலர் அன்புடன் கொண்டு வந்த அந்த அவலை சாப்பிட்டபடி அக்ஷயம் என்றார். உடனே குசேலரின் குடிசை மாளிகையானது. குசேலர் குபேர சம்பத்து பெற்றார். குசேலருக்கு கண்ணபிரானோட திருவருள் புரிந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள். அதனால தான் இந்த நாளில் கண்ணனையும் வழிபடணும், மகாலட்சுமி தாயாரையும் வழிபடணும் அப்படின்றது ஐதீகம். கிருஷ்ணர் மேலே கொண்ட பக்தியின் காரணமாக குசேலருக்கு குபேர சம்பத்தும் கிடைத்தது. அவர் கேட்காமலே கடவுளின் அருள் பெற்று அவருடைய வீடு மாளிகையானது, வறுமை நீங்கியது. அக்ஷய திருதியை உருவாக இது ஒரு காரணமாக சொல்லப்படக்கூடிய கதை. அடுத்து மகாபாரத கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். அவர்கள் வனவாசம் சென்றபோது தங்கள் உடன் இருப்பவர்களுக்கு கூட உணவு அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது பஞ்ச பாண்டவர்களுடைய குலகுரு தௌமிய மகரிஷி சொல்றாரு, சூரிய பகவானை வேண்டி தவம் இருங்க, அப்போ உங்களுக்கு அவரின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் சூரிய பகவானை வேண்டி தவம் இருக்கிறாங்க. ஆனால் தர்மபுத்திரனின் தவத்திற்கு மெச்சி சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து அருளினார். அந்த நாள் தான் அக்ஷய திருதி நாள் என்று பெரியோர்களால் சொல்லப்படுது. அதே மகாபாரத கதையில துரியோதனனுக்கு அளித்த வரத்திற்காக துர்வாச மகரிஷி தனது 1000 சீடர்களுடன் வனத்தில் பஞ்ச பாண்டவர்களை காண வந்தார். அப்போ துர்வாச முனிவரும் அவர்களுடைய சீடர்களும் ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு மேலே வந்த பிறகு பஞ்ச பாண்டவர்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, எங்க எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு போயிட்டாங்க. ஆனா திரௌபதி அப்போதுதான் எல்லாருக்கும் உணவு அளித்த பின் தானும் கடைசியாக சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவியும் வச்சுட்டு போயிட்டாங்க. அக்ஷய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டா என்னாகும், அடுத்த நாள் தான் உணவு தரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1000 பேருக்கு எப்படி உணவளிப்பது? உணவளிக்காவிட்டால் துர்வாச முனிவரோட சாபத்திற்கு ஆளாகக்கூடும். துர்வாச முனிவர் அவர்களுடன் வந்த சீடர்கள் 1000 பேருக்கும் உணவளிக்கணும். அப்படி உணவு அளிக்கலைன்னா துர்வாச முனிவரோட சாபத்திற்கு ஆளாக நேரும். இதை எண்ணி கலங்கி கொண்டே திரௌபதி கண்ணனை பிரார்த்தனை செய்கிறாங்க. திரௌபதியோட சேர்ந்து பாண்டவர்கள் அனைவருமே ஸ்ரீ கிருஷ்ணனை வேண்டி தவம் இருக்காங்க. அடுத்த நொடிய ஸ்ரீ கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை கொண்டு வர செய்து அதில் ஒட்டி இருந்த ஒரு பருக்கை சோறை எடுத்து அதையும் ஒரு துண்டு கீரை, இதை 2 மட்டும் வாயில போட்டுக்கொண்டு அக்ஷயம் என்றார். அவ்வளவுதான். அங்க வந்திருந்த துர்வாசரும் அவருடைய 1000 சீடர்களும் அனைவரும் உணவு உண்டு அகில உலகமே சாப்பிட்ட நிறைவை அடைந்தது. இதற்கு மேல் சாப்பிட எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி தர்மனிடம் சொல்லி கொள்ளாமலே துர்வாச முனிவரும் அவர்களுடைய சீடர்களும் வனத்தை விட்டு சென்று விட்டார்கள். அந்த அட்சய பாத்திரத்தில் ஒரு பருக்கையும் ஒரு துண்டு கீரையும் இருந்தது. அதை வச்சே 1000 பேர் சாப்பிட்டாங்க. அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இரவு நேரத்தில்
வெறும் பானையாக போடக்கூடாது. கொஞ்சமாவது சாதம் வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி இரவு படுக்கும்போது அடுப்பு மேலே வச்சுட்டு தான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. இரவு நேரத்தில் சமையலறையில் தெய்வங்கள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அப்போது நம்ம இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் உடனே எல்லாத்தையும் கழுவி கமுத்துட்டு வந்துடக்கூடாது. வெளியில் கொஞ்சமாவது ஒரு கிண்ணத்தில் சாதத்தை போட்டு மூடி வச்சுட்டு தான் தூங்க போகணும். அக்ஷய திருதியை உருவாக இதுவும் ஒரு காரணமாக சொல்லக்கூடிய கதை தான். அதே இன்னொரு கதையும் அக்ஷய திருதி உருவாக காரணமாக சொல்லப்படுது. அதாவது ஆதிசங்கரர் சிறுவனாக இருந்தபோது குருகுல வாசத்தில் பிச்சைக்கு போகிறாரு. ஒரு ஏழை பெண்மணியின் வீட்டில் அழுகி காய்ந்த நெல்லிக்கனியை தவிர அவளுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை. அந்த குழந்தைக்கு கொடுக்க நல்ல பொருள் வீட்டில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன பண்ணுற, வெக்கத்தோட வேதனையுடன் அந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரருக்கு பிச்சையாக போடுறா. அந்த பெண்மணி ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப கொடுமையான வேதனையெல்லாம் அனுபவிக்கிறா. அப்போது அவள் வீட்டில் இருக்கக்கூடியது என்ன, ஒரே ஒரு நெல்லிக்கனி காய்ஞ்சி போய் அழுகி போய் இருக்கு. அந்த நிலையிலும் ஆதிசங்கர் குழந்தையா இருக்காரு. அவருக்கு பிச்சையா அந்த பெண்மணி போடுறா. ஆதிசங்கரர் நினைக்கிறாரு, இந்த கொடுமையான நேரத்திலையும் வறுமையிலையும் தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த பெண்மணியோட நல்ல உள்ளத்தை கண்டு மனம் கனிந்து அந்த நொடியே ஆதிசங்கரர் குழந்தையா இருக்கக்கூடியவர் அந்த நிமிஷமே மகாலட்சுமி தாயாரை நினைத்து துதி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். உடனே மகாலட்சுமி தேவி தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிந்தாள். லக்ஷ்மி கடாட்சத்தால் அந்த ஏழை பெண்மணியின் வறுமை நீங்கியது. குசேலரும் சரி அந்த பெண்மணியும் சரி தங்களுடைய நல்ல உள்ளத்தால ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருளையும் மகாலட்சுமி தேவியினுடைய திருவருளையும் பெற்றாங்க. அக்ஷய திருதி என்பது ஒரு புண்ணிய தினம். சித்திரை மாத வளர்பிறை திருதியை அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்று ஆரம்பித்து அக்ஷய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில் முடிவடையுது. இந்த பதிவில் அக்ஷய திருதி உருவானதற்கான கதையாக 4 கதை சின்ன சின்ன கதையாக பார்த்துருக்கோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதி அப்படின்னாலே புண்ணிய தினம். இந்த தினத்தில் நம்ம புண்ணியங்களை சேர்த்துக்கணும். அக்ஷய திருதி என்பதே தானம் செய்வதற்குரிய நாள். இந்த நாளில் நம்ம தானம் செய்தால் அது பன்மடங்காக பெருகும் என்பதுதான் ஐதீகம். புண்ணியத்தை சேர்க்கணுன்னா தான தர்மங்கள் செய்யணும். அதை விட ஒரு சிறந்தது எதுவுமே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க, குடை தானம் பண்ணுங்க, செருப்பு தானம் பண்ணுங்க. உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியுமோ அதை செஞ்சாலே போதுங்க. அதை செஞ்சாலே நமக்கு அக்ஷய திருதியில் நமக்கு தங்கம் வாங்கியதற்கு ஈடான பலன் கிடைக்கும் என்பது தான் இந்த கதையோட நம்பிக்கை. அக்ஷய திருதி உருவான கதையை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.